இப்ப குடும்ப தலைவி பெண்கள் இல்ல ஆண்களா இருக்கட்டும் யார் வேணாலும் வீட்டுல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க, உபயோகப்படுத்த கூடாது, தரித்திர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா எந்த வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லுங்க? நம்ம சொல்ற எலும்புலாத நாக்கு எப்படி வேணாலும் பேசணும் கரெக்டு. ஆனா ஒரு மந்திரத்தை ஒரு விஷயத்தை நீங்க 1,00,000 தடவை சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்த வசியம் பண்ணிடலாம். அப்படி இருக்கிறவங்களோட உச்சரிப்பை வந்து நீங்கள் எடுத்தோன்னே தவறாக அசிங்கசமாக நம்ம பேசும்போது, பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் நம்ம உச்சரிக்கும் போது என்ன ஆகுனா, நம்மளை சுற்றி வந்து குட் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கள் வீட்டில் உச்சரிக்க பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களை விட்டு பார்த்தீங்கன்னா தெய்வம் ரொம்ப விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நல்ல விஷயம் மட்டும் பேசிக்கிட்டு 4 வார்த்தை எந்தெந்த இதில் இருக்கீங்களோ இப்போ மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இப்ப குடும்ப தலைவி பெண்கள் இல்ல ஆண்களா இருக்கட்டும் யார் வேணாலும் வீட்டுல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க, உபயோகப்படுத்த கூடாது, தரித்திர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா எந்த வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லுவீங்க? சனிய சிரிப்பு தான் வருது சொல்லும் போதே சிரிப்பு. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு மனுஷன், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் பர்டிகுலர் சென்னையில் பார்த்தீங்கன்னா, எடுத்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையே தவறாக தான் வருது. ஆத்தான்ற வார்த்தையே இப்போ வேறு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா சுற்றி நடக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதனால் அது யாரை வந்து பேசணும்னு பேசுகிறதில்ல, இயல்பாகவே அது ஒரு ஸ்டைல், என்ன சொல்கிறது, அசிங்கமாக பேசுகிறதே ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. இப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஓரளவுக்கு ஒரு பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறான வார்த்தையை வந்து பயன்படுத்துறது கிடையாது. அவங்களாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுபட்சமாக நல்லாவே இருக்காங்க. எவ்வளோ நம்ம அதிகமாக நம்ம உச்சரிப்போம். இப்போது நம்ம ஒரு மந்திரத்தை வந்து 108 தடவை வந்து ஒரு மந்திரத்தை சொன்னாலே வசியமாகும். அந்த நாக்குக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற எலும்புலாத நாக்கு எப்படி வேணாலும் பேசணும் கரெக்டு. ஆனால் ஒரு மந்திரத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் 1,00,000 தடவை சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்த வசியம் பண்ணிடலாம். அப்படி இருக்கிறவங்களோட உச்சரிப்பை வந்து நீங்கள் எடுத்தோன்னே தவறாக அசிங்கசமாக நம்ம பேசும்போது, பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் நம்ம உச்சரிக்கும் போது என்ன ஆகுனா, நம்மளை சுற்றி வந்து குட் வைப்ரேஷனே இருக்காது, பேட் வைப்ரேஷன் தான் இருக்கும். தேவதைகள் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏஞ்சல்ஸ், அவங்க கூட நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு உணவளிக்கிறதோ நம்மளுக்கு கொடுக்குற விஷயத்த கூட தயங்குவாங்க கொடுக்குறதுக்கு. ஏன்னா இவன் ரொம்ப சுத்தமானவன் கிடையாது, இவன் மனசும் சுத்தம் இல்லை, இவன் உடம்பும் சுத்தம் இல்லை, எண்ணமும் சுத்தம் இல்லை அப்படின்னு தயங்குவோம். உண்மையிலே விஷயம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் முதல்ல அடக்க வேண்டிய விஷயமே பார்த்திங்கன்னா, ஆன்மீகன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க மாலை போடுறது, சாமியார் ஆகிறது, பட்டை அடிக்கிறது, பாய் ஆகிறது, உச்சா. ஆண்மையை கட்டுப்படுத்துறது தான் ஆன்மீகம் ஒன்று. செகண்டரி, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் எதுவுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதுதான் ஆன்மீகம். நீங்கள் தெய்வத்தை தேடி போகும்போது நீங்கள் நிறைய விஷயம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் தெய்வத்தையோட நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அவங்களோட நிழலாவது உங்கள் மேலே படும். நீங்கள் கேட்குற விஷயம், எதிர்பார்க்குற விஷயம் அங்கே நடக்கும். ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னா, கடவுளுக்கு சமமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது அந்த ஆசீர்வாதம் போய் அவனுக்கு பிளெஸ்ஸிங் ஆகணும்னா அதுக்கு யார் சுத்தமாக இருக்கணும்? பண்ணுறவங்க சுத்தமாக இருக்கணும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. ஸோ சொல்ல வருது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 விஷயம் சொல்கிறேனே. முதல்ல வந்து வீட்டுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்மா, யார் சம்பாதிக்கிறாங்கன்றதும் முக்கியம் கிடையாது. சம்பாதிக்கிறவங்க தான் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னா அவசியம் இல்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சராசரி எல்லாமே ஒன்று தான். அசிங்கமான்ற வார்த்தையை வந்து, தவறான ஒரு வார்த்தையை வந்து தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. உங்களை மீறி எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோபம் ஆகிட்டீங்க, உங்களை தவறி வந்துருச்சுன்னா அது உங்கள் பாவத்தில் சேராது. அது தவிர்த்து வார்த்தைக்கு சும்மானா அசிங்கமாக பேசுகிறது, தவறாக பேசுறது பண்ணிங்கன்னா அது எல்லாமே பாவத்தில் சேரும், தர்தத்தில் சேரும். தர்தம் உங்களை சுற்றி அடிச்சிட்ருக்கோம். இந்த அசிங்கமாக பேசுகிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தவறான வார்த்தையை வந்து உச்சரிப்பு கூடாது. இந்த அசிங்கன்றது சில பேர் புரியறதுக்காக சொல்கிறேன். தவறான வார்த்தைகள் ஒரு பெண்ணை உச்சரிக்கப்படுற மாதிரியோ, ஒரு ஆணை உச்சரிக்க பண்ணுற மாதிரியோ, தன் தாயை உச்சரிக்க பண்ணுற மாதிரியோ தவறான வார்த்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. நிறைய வார்த்தை திட்டுறதுக்கு போடா லூஸு அப்படி அதெல்லாம் திட்டிக்கலாம். இந்த மாதிரி தவறான உச்சரிப்பு பண்ணக்கூடாது. ஸோ பேட் வாய்ஸ்ன்றது ஒன்று. ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், 2வது வார்த்தை இந்த உச்சரிப்புன்றது முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து பெண்ணுக்கு வந்து ஆணோ இல்லை ஆணுக்கு பெண்ணோ பார்த்திங்கன்னா அசிங்கமான வார்த்தை பயன்படுத்துறது ஒரு விதம்னா, 2வது விதம் பார்த்திங்கன்னா சனின்ற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. மக்கள் யாருக்கு யாரானா இருக்கட்டும், உங்கள் சொந்தத்துலேயும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, இல்லை கணவன் மனைவி திட்டுறதோ மனைவி கணவனை திட்டுறதோ, இந்த சனின்ற வார்த்தையை உச்சரிக்காதீங்க அதிகமாக. ஒரு நாளைக்கு தெரியாமல் ஒரு தடவை வந்துட்டால் தெரியாமல் வர்றது பரவாயில்ல, தெரிஞ்சே அது ஒரு விஷயமா பண்ணாதீங்க ஒன்று. 2வது, இந்த பீடன்ற வார்த்தை கூட நிறைய பேர் திட்டுறாங்க.
புரியுதுங்களா? 2. 3வது இந்த மூதேவின்னு திட்டுறது ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. இப்போது மெசேஜிலே நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறது, எங்கடா இருக்கேன்னு கேட்குறது, எங்கடா இருக்க மூதேவின்னு கேட்குறானுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மூதேவின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுற விஷயம். இந்த சனியை, மூதேவி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷனை வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். அதனால் இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை திட்டுறது கூட பார்த்திங்கன்னா போடா வாடனை கூட நீங்கள் திட்டிடலாம். ஆனால் சனியன்னு சொல்கிறது, பீடன்னு திட்டுறது, புரியுதுங்களா, தவறான வார்த்தையை அசிங்கமாக பேசி சொல்லி தருது, இதெல்லாமே நீங்கள் வீட்டில் உச்சரிக்கை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களை விட்டு பார்த்திங்கன்னா தெய்வம் ரொம்ப தூரம் விலகும். சீரியஸாமா, இது இங்கே இஸ்லாத்துலேயும் சரி, இந்துலேயும் சரி, கிறிஸ்தவனும் சரி, நம்ம தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம அல்லாவோட இதில் இருக்கணும். அல்லா கிறிஸ்தவம், நான் ஜாதி பற்றியே பேசலை, பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த வந்து இந்த தவறாக பேசுகிறது, அசிங்கமான வார்த்தை பேசுகிறது, இந்த சனியை, மூதேவி இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தாமல் ஓரளவுக்கு உங்களோட உச்சரிப்பை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்கள் டென்ஷன் கொஞ்சம் குறையும், சுமைகள் கொஞ்சம் குறையும். சரிங்களா? 2. 3வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, இல்லை மனைவிக்கு கணவனோ, கணவனுக்கு மனைவியோ, இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கோ, இல்லை வெளியாளுக்கோ, இல்லை உங்களை ஏமாத்துகிற நபருக்கோ, இந்த மாதிரி ஆள் யார் எது நடந்தாலும் நீங்கள் நார்மலாக அவரை திட்டுறதோ அடிக்கிறதோ ஒரு விதம், அது நீங்கள் பேசிட்டுங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் மனசால், உங்களோட வயிற்றால் நீங்கள் சாபிக்காதீங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்புது கிடையாது. எல்லா நேரமும் மனுஷனுக்கு நல்ல நேரம் இருந்துடாது. ஏன்னா பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், தந்திரம், கட்டு, சைத்தான், ஜின்னு, குட்டி சைத்தான், இதெல்லாம் ஒரு வகையை வச்சு மனுஷனை மாற்றுதுன்னா, இது எல்லாத்தையோட பெருசுன்னு பார்த்திங்கன்னா டைம். நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா மலையிலேருந்து கீழே வந்து கூட நம்ம தப்பிச்சிக்கலாம். ஆனால் அதே நேரம் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், புல் தடி கொண்டு செத்துருவீங்க. அந்த ஸ்பாட் உயிர் பிரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா தான் படுத்துருந்தேன், சடனாக உயிர் பிரிச்சுன்னுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா டைம் ஒன்று முடிஞ்சிருச்சு, ஒரு டைம் அவ்வளோதான். ஸோ அந்த நேரன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் வந்து எப்போனாலும் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து நிஜமாயிடலாம். உங்கள் குழந்தைய வந்து சாபிக்கிறது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அம்மா சாபிச்சா பிள்ளைக்கு ஒன்றாவதுன்னுவாங்க, மனைவி சாப்பிச்சா கணவனுக்கு ஆகாதுன்னுவாங்க, கணவன் சாப்பிச்சா மனைவி. ஒரு நாள் ஆகும். அதுதான் உச்சரிப்பு. நம்ம சொல்ல தான் அது வார்த்தை அதிகமாகும். அதே மாதிரி தான் எனக்கு சூசைட் பண்ணலான் இருக்கேன், சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு சாபிக்காதீங்க. 3. 4வது விஷயம், இந்த சூசைடுன்ற விஷயம். இந்த என்ன சொல்கிறது, எனக்கு வாழவே பிடிக்கலை, லைஃபே நான் அன்ஃபிட் ஆகிட்டேன், என்னை ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு, எனக்கு ஒய்ஃபை விட்டு போயிட்டாரு, இல்லை என்னை காதலி விட்டு போயிட்டா, காதலன் விட்டு போயிட்டா, நான் லைஃப்பில் அன்ஃபிட் ஆகிட்டேன், என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நடந்தால் எவ்வளோ நீங்கள் கடைசி முடிச்சு வரை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மரணம் வரணும்னு விதி இருந்தால் அது கொடுத்துருவான். நீ உன்னோட உயிரை நீ பறிக்க நினைக்காது. ஸோ நான் சூசைட் பண்ண தோணுது, நீங்கள் சூசைட் பண்ண நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுவே உங்களை பண்ண வச்சிடும். நீங்கள் பண்ணுறது சொல்ல பண்ணிக்கலாமான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு அங்கே காத்திருக்குன்னு அர்த்தம். ஏமா ரெடியாக நிற்கிறான் கைரோடுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை தயவுசெய்து உச்சரிக்காதீங்க. ஸோ இந்த சூசைடுன்ற விஷயம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாபிக்கிறது ஒரு விஷயம். 3வது தவறான வந்து சனியை, பீடுன்ற வார்த்தை 3. 4வது பேடாக பேசுகிறது. இந்த 4 விஷயத்த நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நல்ல விஷயம் மட்டும் பேசிக்கிட்டு 4 வார்த்தை எந்தெந்த இதில் இருக்கீங்களோ, இப்போ முஸ்லீத்தில் இருந்தால் தொழுவுங்க, இந்துஸாக இருந்தால் கோவிலுக்கு போங்க. ஸோ இந்த சித்தர் வழிபாடு, தெய்வ வழிபாடு எவ்வளோ நீங்கள் சாமியை நோடி ஓடிட்டுருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூதேவி, சனின்ற விஷயம் வராது, தரித்திரன்ற விஷயம் உங்களை தேடி வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்டேன். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, குறிப்பா மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாது அப்படின்னும் ரொம்ப ஹைலைட்டான விஷயமா சொன்னீங்க. நல்ல அழகான பதிவு பாய். நன்றி. நன்றிம்மா.